அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, இன்றைய தினம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணிக்காக, இறையாட்சி பணிக்காக 12 திருத்தூதர்களை நியமிக்கிற பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த திருத்தூதர்களை பற்றி நாம் நாள் முழுக்க பேசிக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சுன்னே காரணம், உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன், அவங்கள மறந்தே போயிடுச்சு. ரூமில் உட்காந்து அவ்வளோ விஷயம் அவங்கள பற்றி இருக்குது. எப்படி இதை வாசிப்பது? 12 பெயர்களை நம்பிக்கை கண் கொண்டு வாசிக்கிற போது எல்லாம் இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள், அவருக்காக தங்கள் வாழ்க்கையை கொடுத்தவர்கள். இந்த 12 பேரில் 8 பேர் மறைசாட்சி, 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அந்திரேயா, பேதுரு 2 பேருமே. 2 பேருடைய இறப்பு பைபிளில் 2 பேருடைய இறப்பு மட்டும்தான் இருக்குது. மீதியெல்லாம் எப்படி இறந்தாங்கன்னு தெரியல. 3 பேருது எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. ஒரு சிலருதாவது நமக்கு ட்ரெடிஷன் இருக்குது. யூதாஸ் இஸ்காரியோத்தை நம்ம சீடராகவே கன்சிடர் பண்ணுறதில்ல. ஆனால் அவருடைய இறப்பு தான் பைபிளில் இருக்குது பாருங்க. அவருடைய இறப்பு குறிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ நற்காரியங்களை எல்லாம் செய்தார்கள். பேதுரு இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டது, நீர் இறைமகன் என பறைசாற்றியது. அந்திரேயா எல்லாரையும் கடவுளிடம் அழைத்து வந்தது. பிலிப்பு தந்தையை காட்டும் என்கிற மிக உயர்ந்த ட்ரினிட்டியை அழகாக நமக்கு எடுத்துரைக்க இயேசுவிடம் கேள்வி கேட்டது. நத்தானியேலை இயேசுவிடம் வரவழைத்த பிலிப்பு இங்கே இருக்கிறார். பர்த்தலமேயு, தோமா, நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் மத்தேயு என்று அதை பட்டியலிடப்பட்ட போது அந்த பட்டியல் முறை கொஞ்சம் நம் எல்லாருக்குமே கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, திருத்தூதர்கள் பின்வருமாறு பேதுரு என்று எழுதியிருக்கலாம். முதலாவது பேதுரு என்று எழுதுகிறார். மத்தேயு எப்படி இதை எழுதியிருப்பார் புரியவில்லை எனக்கு. 6ஆம் அதிகாரம் 33 அவர் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட். ஃபஸ்ட்டுங்கிற வார்த்தையை அவர் எதற்கு பயன்படுத்துகிறாரு? இறை ஆட்சியை முதலில் தேடுங்கள் என்று சொன்னவர் முதலாவது பேதுரு என்று சொல்லுகிறார். ஒரு ஹையரார்க்கியை வைக்கிறாங்க பாருங்க. பிறகு 2வது பாருங்கள், அவரது சகோதரர் அந்திரேயா. உடனே அவருடைய சொந்தக்காரரை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டாங்க செகண்ட் லிஸ்டில். பேதுரு எழுதுனாங்க. 2வது யூதாஸ் இஸ்காரியோத்துன்னு எழுதியிருக்கலாமே. வரிசைப்படுத்துதலில் கூட உறவை பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இருந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு, ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச், பட் வெரி நெசசரி அப்ரோச் ஃபார் அவர் ஓன் லைஃப். முதலாவதுன்ற பேரே வைத்தது. எவ்வளோ அடையாளங்கள் இருக்கின்றன. பேதுரு காட்டிக் கொடுத்த யூதாஸ் என்று எழுதியிருக்கிறார். ஏன் மறுதலித்த பேதுரு என்று முதலில் எழுதியிருக்கலாமே. பேதுருவுக்கு மட்டும் முதலாவது பேதுரு. அடுத்ததே அவருடைய சொந்த சகோதரர் அந்திரேயாவினுடைய பேர். 3, 4 யாரு? ஜெபதேயுவின் மகன் யாக்கோபு, அவரது சகோதரர் யோவான். இவங்க 2 பேர் யார் தெரியுமா? இயேசுவினுடைய சகோதரர்கள், இயேசுனுடைய சித்தப்பா பெரியப்பா மக்கள். அதுபோல அவங்கள அடுத்து போட்டு வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. எவ்வளவு அழகாக அந்த பட்டியல் பாருங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு 5வது யாருக்கு கொடுத்துருக்குறாங்க தெரியுமா? பிலிப்பு. யாரா அந்த பிலிப்புன்னு உட்காந்து தான் ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு கிடந்தேன். கடைசியில் பார்த்தா பேதுரு, அந்திரேயா அவங்க ஊருக்காரர் தான் பிலிப்பு. அவருக்கு 5வது இடத்த கொடுத்துட்டாங்க பாருங்க. 6வது பர்த்தலமேயு. அவர் யாருன்னே தெரில, கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பார் அட்டங்குது. சரி, நம்ம டீமில் இருக்கட்டும். ரொம்ப அவரை பற்றி பாருங்கள், எங்கேயுமே வெளியில் தெரியாது பர்த்தலமேயு. அதனால் நமக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், அவரை முதல்ல வச்சுக்கோங்க. அடுத்து தோமா கொஸ்டின் பண்ணுவார். ஆரம்பிக்குது பாருங்கள் லிஸ்ட்டு.
பின்னாடி போகுது. அடுத்து வரி தண்டுபவரான மத்தேயு. என்னன்னா மத்தேயு தான் அதை எழுதினார். அவர் உண்மையிலுமே தன்னை வரி தண்டுபவன் என்று சொல்லிக்கொண்டு பின்னாடி வச்சுக்கிட்டார். ஆனால் அவருக்கு கீழே லிஸ்ட்டை வச்சுருந்தார். மத்தேயு கூட கடைசியாக தன் பெயரை எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவரு கடைசியாக வைக்காம 8வது இடத்துல போட்டு 9வது இடம் அல்ஃபேயுவின் மகன் யாக்கோபுக்கும் பிறகு ததேயுக்கும், கடைசி 2 பேர் பாருங்க, தீவிரவாதியான சீமோன். உடனே இவங்களை படிக்கிறப்ப நம்மளாம் என்ன நினைப்போம்? பயங்கர மோசமான ஆளாக இருப்பாராட்டங்க சீமோன் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ரொம்ப மோசமான ஆளாக இருப்பாருன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயை விட மோசமான ஆள்னு சொல்ல முடியாது. மத்தேயு வரி தண்டி நாட்டிற்கு எதிராக, யூத இனத்திற்கு எதிராக, மக்களுக்கு எதிராக ரோமையர்களுடன் உறவு வைத்தவர். ஆனால் இந்த தீவிரவாதி சீமோன் அப்படி அல்ல. நாட்டுக்காக விடுதலை, அதற்காக உழைத்தவர். அவரை 11வது இடத்துல தள்ளி 12வது இடத்துல நம்ம ஃப்ரெண்டு ஜூடஸ் இஸ்காரியோத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் எத்தனை சீடர்கள்? 12. ஆனால் 13 தான். இயேசு உயிர்த்த பிறகு மத்தியாஸ் அவர் பேரே எடுத்துட்டாங்க, கொடுக்கவும் இல்லை. ஜூடஸ்க்கு பதிலாக மத்தியாஸ்னா எப்படி பேர்? கடைசி வரைக்கும் பாருங்களேன், ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற மனநிலையே இல்லை. 13ன்னு போட்டு வச்சுருந்துருக்கலாம். இல்லை, யூடாஸை ரிமூவ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. கொஞ்சம் ஆழமாக நம் வாழ்வோடு ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச் இந்த ரீடிங்கை பார்க்குறப்ப எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் முதல் வரி என்ன தெரியுமா? இயேசு இன்றைய நற்செய்தியில் தம் சீடர் 12 வரையும் தம்மிடம் வரவழைத்தார். நான் முதலாவது இருக்கிறேனா? என் சொந்தக்காரன் என் பக்கத்தில் இருக்கிறாங்களா? ஐயோ, இவங்கெல்லாம் எதிர்க்கிறவங்க, இவங்களை 8வதுல வைங்க. இவன் காட்டி கொடுக்குறவன், அவனை 12வதுல வைங்க. அப்படியல்ல, 12 இயேசுவிடம் வருவது அதுதான் முக்கியம். பாருங்கள், லூக்கா நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவங்கெல்லாம் போயிட்டு மகிழ்வுடன் இயேசுவிடம் திரும்பி வருகிறார்கள். வந்தவுடனே என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நாங்கள் இறைவார்த்தையை அறிவித்தோம், அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு சொல்லலை. மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் அங்கு பேய் ஓடுகிறது அப்படின்னாங்க. உடனே அவர் சொல்றார், தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி நீங்கள் மகிழ வேண்டாம். விண்ணரசில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள். என் பேர் இந்த லிஸ்ட்லே இல்லையே. அவங்க ஃபஸ்ட்டில் போட்டுக்கிட்டாங்க பாருங்க, அவங்க சொந்தக்காரங்களை அடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதான் நம்ம பார்வையாகவே இருக்கிறது. ஊர்க்காரரை பாருங்க 5வதாக போட்டு வச்சுக்கிட்டாங்க. சரி, ஜெபதேயுவின் மகன் இயேசு சொந்தக்காரங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க, அவங்கள 3 நாளில் போட்டுடலாம். இயேசுவிடம் வருவது மட்டும்தான் இலக்கு. கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? ஆண்டவரே, அழைத்தல் வாழ்வு என்பது உம்மிடம் வருவது மட்டும்தான். ஆண்டவரே, உம்மிடம் வர வேண்டும் என நான் நடக்கிற போது உலகத்தின் தீர்ப்புகள், உலகத்தில் நடக்கிற விடயங்கள் என் செவிகளை வேறு பக்கம் திருப்புகின்றன. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி வருகிற போது சில நேரங்களில் நான் உலகத்தால் கவரப்பட்டு வேறொரு பாதையை நோக்கி போகிறேன். ஆண்டவரே, நான் உம்மிடம் வருகிற போது என்னிடம் யாரும் வரவில்லையே என ஏங்குகிறேன். ஆண்டவரே, நான் உன்னிடம் வருகிற போது எனக்கு எதுவும் தரவில்லையே என நான் யோசிக்கிறேன். உம்மிடம் வருவது என்பது இவற்றை எல்லாம் விடுத்து, நீரே என் ஆண்டவர், நீர் மட்டும் எனக்கு போதும், உமக்கே மகிமை உண்டாகுக என என் இதயம், என் பேச்சு, என் செயல்கள்
எல்லாம் உமது மகிமைக்கென உம்மை நோக்கி வருவதுதான் என் அழைத்தல் என்றாள். அத்தகைய ஆழமான சீடத்துவ வாழ்வை எனக்கு பரிசாய் தந்தருளும். ஆமேன்.